அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசி அருகே பெத்தலுப்பட்டியில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். கணேஷ், விவரங்கள். பாலா, விருதுநகர் மாவட்டம் பெத்தலுப்பட்டி என்ற பகுதியில் ஞானவேல் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் தீபாவளி பண்டிகைக்காக இன்று சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது ஃபேன்சி ரக, அதாவது வானத்தில் சென்று வெடிக்கக்கூடிய ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக அதிபயங்கர வெடிவிபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் 3 அறைகள் என்பது தற்போது சேதமடைந்திருக்கிறது. தொடர்ந்து அங்கு பட்டாசு வெடித்துக் கொண்டிருப்பதை இங்கு பார்க்க முடிகிறது. இதனால் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக தீயணைக்கும் பணியில் தற்போது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு பணியாற்றி கொண்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதாக கூறப்படுகிறது. எனவே தற்போது வரை எந்த விதமான உயிர் சேதமும் இல்லை என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனாலும் கூட தொடர்ந்து அங்கு பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக தீயணைக்கும் பணியை தொடர்ந்துதான் உள்ளே தொழிலாளர்கள் யாரும் இருக்கிறார்களா என்பது குறித்தான முழுமையான தகவல் தெரிய வரும். ஆனாலும் கூட தற்போது இங்கு மழையும் பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக தீயணைக்கும் பணியானது தற்போது இன்னும் துவங்கப்பட்ட நிலையில்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட பட்டாசுகள் என்பது ஒரு 2-3 அறைகளில் தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக இங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. இருந்தாலும் கூட 2 தீயணைப்பு வாகனங்கள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தீயணைக்கும் பணியானது துவங்க இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த அருகில் இருந்த அறையில் பணியாற்றி கொண்டிருந்த தொழிலாளர்கள் அலறியடித்தபடி வெளியே வந்திருக்கிறார்கள். இதனால் பெரும் உயிர் சேதம் என்பது தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூட உள்ளே யாரும் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்தான முழுமையான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்.